ஓகே. ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்துருந்த மாதிரியான ஒரு சம் தான். நம்ம ரேஷியோ பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சில சம்ஸ்லாம் நம்ம போடுறோம். அப்போ அந்த மாதிரியான சம் தான் இது. அருண் ரிசீவ்ஸ் எ மந்த்லி சேலரி. The ratio of his expenditure to savings is 8:2. ஸோ அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா 8:2 இருக்குது. 8:2. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இஸ் சேலரி டஸ் ஹீ ஸ்பெண்ட்? ஸோ இதை ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ தான் 8:2. சரிங்களா? அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை நான் 8 rupeesன்னு சொல்லலாமா? சேவிங்ஸை 2 rupeesன்னு சொல்லலாமா? இஸ் இட் கரெக்ட்? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சரை நான் அதாவது ரேஷியோன்னு இருக்குது அப்படின்னாவே அந்த ரேஷியோவை விட்டு நான் வெளியே எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ அதாவது எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் என்ன அப்படின்னா 8:2. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சமையல்லாம் செய்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பிரியாணி செய்கிறாங்கன்னா ஒரு 10 kg ரைஸ் போடுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 5 kg சிக்கன் போடணும். சரிங்களா? ஸோ அப்போ 10:5, அதாவது 2:1 ரேஷியோ. சரிங்களா? இது 2 மடங்கு போட்டாங்கன்னா இது 1 மடங்கு போடணும் அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோ மீன் பண்ணும். ஸோ அப்படின்னா 2 தான் போடணும், ஒன்று தான் நம்ம ரைஸ் சிக்கன் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நான் ஒருவேளை 2 போட்டேன்னா இங்கே 1 கிலோ போடுவேன். ஒருவேளை இங்கே 4 கிலோ போட்டேன் அப்படின்னா இங்கே 2 கிலோ போடுவேன். ஒருவேளை இங்கே 10 கிலோ போட்டேன்னா இங்கே 5 கிலோ போடுவேன். ஒருவேளை இங்கே 20 கிலோ போட்டேன்னா இங்கே 10 கிலோ போடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொபோஷ்னாலிட்டி தான் இந்த ரேஷியோ. சரிங்களா? அப்போ நான் இதை நான் தனியாக வெளியே எடுத்து எழுதுறேன் அப்படின்னா கூட எக்ஸ் சேர்த்துக்கணும். சரிங்களா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது 8x இருக்குது அப்படின்னா சேவிங்ஸுங்கிறது 2x இருக்கும். சரிங்களா? இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக எக்ஸ் சேர்க்க சொல்கிறேன். பட் போக போக உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துலலாம் எக்ஸ் போடணும், எந்தெந்த இடத்துல எக்ஸ் போடக்கூடாது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணுங்கிறதுக்காக எக்ஸ் போட சொல்கிறேன். பட் நிறைய இடங்களில் நமக்கு சம்ஸ்க்கு போடணுங்கிற தேவையில்லை. ஆனால் நீங்கள் எக்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா தான் அந்த கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியும். அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸ் போடாமல் விட்டுக்கலாம். சரியா? ஸோ இப்போ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது 8x, சேவிங்ஸுங்கிறது 2x. அப்போ டோட்டல் இன்கம் என்னவாக இருக்கும்? 10x இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சருங்க 8x, சேவிங்ஸ் 2x, இன்கம் எவ்வளோவாக இருக்கும்னா 10x இருக்கும். அப்போ இவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இஸ் சேலரி தட் இஸ் இன்கம் டஸ் ஹீ ஸ்பெண்ட்? அவனுடைய இன்கமில் எவ்வளோ பர்சன்டேஜை அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான்? அவனுடைய இன்கம் 10x. இந்த 10xல் அவன் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறான்? 8x ஸ்பெண்ட் பண்ணுறான். அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்எக்ஸ் கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 80% ஸ்பெண்ட் பண்ணுறான். சரிங்களா? இந்த இடத்துல நான் எக்ஸுங்கிறது எடுக்கணுங்கிற தேவை இல்லை தான். ஆனால் ஜஸ்ட் இப்போதைக்கு ஆஸ் எ பிகினராக நீங்கள் எக்ஸ் போட்டே போடுங்க. நம்ம போக போக ஏன் எக்ஸ் போடுறோம், எக்ஸ் ஏன் போட தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அப்போ நீங்கள் எக்ஸ் போடாமலே விட்டுறலாம். சரியா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் 80%. ஸோ நம்ம இதை பார்த்தோன்னாவே சொல்லிடலாம், 8:2. ஸோ அப்போ அவனுக்கு 10 மடங்கு சேலரி கிடைக்கிது, அதில் 8 மடங்கு செலவு பண்ணுறான். ஸோ 10ல் 8 மடங்குங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 80% அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே இதுக்கான ஆன்சரை சொல்லிடலாம். Okay, so Lucas' monthly income is 42,500. If his income increased by 18%, ஸோ அவனோட இன்கம் 18% இன்க்ரீஸ் ஆகுதான். 18% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நியூ இன்கம் எப்படி இருக்கும்? 118% இருக்குமா? கரெக்டாக? ஸோ ஒரு ஆள் டிக்ரீஸ் ஆச்சுன்னா 100 - 18 82% இருக்கும். ஒரு ஆள் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா, இங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க.
ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும் நியூ இன்கம் 118%. ஏன்னா 42,500 இருக்குது, அது 100%, ப்ளஸ் அது கூட 18% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 100% ப்ளஸ் 18%, தட் இஸ் ஈக்குவல் டு த நியூ இன்கம். இதுதான் நியூ இன்கம். சரிங்களா? ஸோ பர்சன்டேஜ் 42,500 இன்ட்டு 118 டிவைடட் பை 100. ஸோ 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இதுலேயும் வந்து யூனிட் டிஜிட் மெத்தடை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் யூனிட் டிஜிட் என்ன 5, இங்கே யூனிட் டிஜிட் என்ன 8. 5 8s are 40. ஸோ யூனிட் டிஜிட் நமக்கு 0 வரும். சரிங்களா? ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கொஷின் எல்லா ஆன்சருமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் 0 தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ண முடியாது, நம்ம ஃபுல்லாக பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ நம்ம ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணோன்னா தான் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ 425 இன்ட்டு 118. சரியா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் 18% மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 118 கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஜஸ்ட் 18%. 4250 42,500ல் 10% எவ்வளவு? 4250. 1% இது வந்து 10%. சரி, நம்ம நிறையா மெத்தட்ஸில் இந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். சரிங்களா? எந்தெந்த கொஷினுக்கு என்னென்ன மாதிரி கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ 1% என்னவாக இருக்கும் அப்படின்னா 425. 2% 400 800 850. சரி, நமக்கு இப்போ 8% தேவை. ஸோ 10%ல் 2% நம்ம என்ன பண்ணிடலாம்? மைனஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ 250 இருக்குது. ஸோ 850 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 600 மீதி இருக்குமா? ஸோ 600 4,000ல் 600 போச்சுன்னா 3,400. ஸோ இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். 5 6 7. ஸோ 7,650 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சது. ஸோ 42,500ஓட இதை ஆட் பண்ணிடலாம். 0 5 11 0. ஸோ 50,150 அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதாவது 42,500ங்கிறது 100%. இந்த 7,650 இருக்குல்ல, அது என்னது? 10% ப்ளஸ் 8% 18%. அது ரெண்டையும் நம்ம கூட்டும் போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 118% கிடச்சிருச்சு. அதை நம்ம டேரெக்டாக இங்கேயே மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கலாம். ஆனால் நம்ம அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணால் 118 இன்ட்டு 425 பண்ணணும். அதே இந்த மெத்தடில் போடும்போது நமக்கு ஈஸியாக, ஓரளவுக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ we shall go to the next question. Ram received a annual salary of 48,580. This was 25% more than his salary in 2007. அதாவது 2007ல் ஒரு சேலரி வாங்கிட்டு இருக்கான், 2008ல் ஒரு சேலரி வாங்குறான். இந்த 2007ல் வாங்கின சேலரி நமக்கு தெரியாது. இந்த 2008ல் வாங்கக்கூடிய சேலரி 48,580. சரிங்களா? அவங்க இந்த சேலரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சேலரி 2007ல் வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, 2007ல் வாங்கின சேலரியை விட 25% அதிகம். சரிங்களா? ஸோ 25% அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சப்போ இந்த 2007ல் வாங்கின சேலரி எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம நார்மலாக எப்படி போடுவோம்? ஸோ 2007 சேலரி இருக்குல்ல, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது எக்ஸு. எக்ஸ்
இதில் இருந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ பர்சன்டேஜ்? 25% இன்க்ரீஸ் ஆகி தான் 48,580 வந்து மாறுதுங்களா. சப்போ 125% தானே இந்த எக்ஸில், அதாவது ஓல்டு சேலரிங்கிறது 100%. ஸோ ப்ளஸ் அது கூட 25%, 125% தான் எதுன்னா இந்த 48,580. ஸோ கரெக்டாக. சப்போ x into 125/100 equal to 48,580. So 25 5s are 25, 4s are 100. So 5 we cancel பண்ணலாமா? 5 9s are 45, 3 இருக்கும். 5 7s are 35, 5 1s are 6 இன்ட்டு என்ன பண்ணிக்கலாம், 4 போட்டுக்கலாம். ஆன்சர் வந்து லாஸ்ட்டில் என்ன வருது? 6 4s are 24. ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் 4ல் வரணும். ஸோ அப்போ இதுவும் வரலாம், இதுவும் வரலாம். சான்சஸ் ஆர் தேர். ஸோ அப்போ நம்ம ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும்னா இங்கே 9,000 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 9 × 4 36. அப்போ ஆன்சர் வந்து 36,000க்கு மேலே தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. 36,000க்கு குறைவாக இருக்காது. அப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னா 38,864. ஸோ ஒரு சில இடங்களில் நம்ம வந்து ஜஸ்ட்டு அசம்ஷன் மட்டுமே தான் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். எலிமினேஷன் மெத்தட் இது தான். ஸோ நிறைய இடங்களில் இந்த எலிமினேஷன் மெத்தட் தான் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. நம்ம ஜஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறதுனா நம்ம இந்த கான்செப்ட்ஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு தான் ஆன்சர் போடுவேன் அப்படின்னு நம்ம போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு சில கொஷின்ஸ்லாம் நம்ம ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில இடங்களில் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்னா ஆப்ஷன்ஸில் இருந்து தான் போய் ஆகணும். அதுதான் வந்துட்டு பெஸ்ட்டான வே. சரிங்களா. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு இப்படி தான் வந்து நம்ம போடணும். ஸோ இப்போ இதையே வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு மெத்தடில் இன்னொரு புதுசாக ஒரு மெத்தட், இது ஃபஸ்ட் மெத்தட், இதுதான் நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட். இதுலேயே இன்னொரு மெத்தட் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தனையும் கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். சரியா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ 25%னால் நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸே வந்து நம்ம பார்த்துருப்பீங்க, மறுபடியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 25%னா 25/100. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன். 5 ஸோ 25 1s are 25, 25 4s are 1/4. ஸோ 1/4ங்கிறது தான் இந்த 25%க்கான ஃப்ராக்ஷன். இப்போது 2007 இருந்தானே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த 4ங்கிறது 2007 சேலரியாக இருக்குதுன்னா +1 இன்க்ரீஸ் தானே. ஸோ +1. ஸோ 4 + 1 5. ஸோ 5ங்கிறது வந்து என்னவாக இருக்குன்னா 2008 இருக்கக்கூடிய சேலரியாக இருக்கும். சரிங்களா. இது ரேஷியோ. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா ப்ரொபோர்ஷன்ஸ்லாம். ஸோ அப்போ இது வந்துட்டு 4x இருக்குதுன்னா இது 5x இருக்கும். சரியா. ஸோ அப்போ இந்த 5x அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா 48,580. ஸோ அப்போ எக்ஸ் வந்துட்டு என்ன, இதை கேன்சல் பண்ணுங்கள். 5 9s are 45, 5 6 are 35, 5 1s are 5, 5 6 are. ஸோ அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ 9616. நமக்கு என்ன தேவை, 4x தான் தேவை. ஸோ 4x equal to 9616 into 4. சரிங்களா. ஸோ அப்போ இது அதே மெத்தட் தான். நமக்கு அந்த முன்னாடி போட்ட சம்மில் இந்த மெத்தட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். ஆனால் நம்ம இதை டேரெக்டாகவே இங்கே போட்டுட்ருக்கோம். சரிங்களா. அது ஒன்று மட்டும் தான் டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி எல்லாமே ஒரே மெத்தட் தான். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் 4 × 9,000 36,000 வந்துடும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 36,000க்கு மேலான ஒன்றா தான் இருக்க முடியும்.
அப்போது அந்த இடத்துல நமக்கு 2 ஆப்ஷன் வருது, 39,670 அண்டு 38,864. அப்போ இந்த இடத்துல யூனிட் டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா 6 × 4 24. அப்போ யூனிட் டிஜிட் வந்து என்ன வரணும்னா 4 வரணும். ஸோ அப்போ ஆன்சராக வந்துட்டு பி தான் ஆன்சராக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணி ஃபுல் ஆன்சர் கண்டுபிடிச்சி தான் ஆன்சர் போடுவோம்னா ஒரு சில சம்ஸ்க்கு அந்த மாதிரி போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு சில சம்ஸ்க்கு அந்த மாதிரி போடணுங்கிற தேவையில்லை. சரிங்களா?